இப்போ வந்து பயங்கரமான ரஹ்மான் ஃபேன், ஒரு ஒன் கிரேசி ஏஆர் ரஹ்மான் ஃபேன். And I was the most heartbroken one that he had become a Muslim because I was a Hindu back then, right? திலீபாவே இருந்திருக்கலாம். வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சண்டையாவது போடாம இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளானிங் மைண்டுக்குள்ள. And I knew he was very young. Probably he is only like a little bit older than me, I think. So லட்சுமி ஆண்டி வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, பிரியாணி எல்லாம் கத்துக்கோமா, உனக்கு தான் ரஹ்மான் பிடிக்கும்ல, இப்ப அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ பிரியாணி எல்லாம் கத்துக்கணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. மீட் பண்ணிருக்கீங்களா? நான் yeah, I met him once. I have actually been an anchor for his very first music show in Malaysia. Wow. Amma, I was the anchor. 40,000 people. How was that moment? Oh, it was fabulous. எனக்கு என்ன வந்து பேசலாம் சொன்னா நல்லா பேசிடுவேன். After I finished anchoring, flightல வந்து ஒரு 25-30 ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ நேரா ரஹ்மான் சார் என்கிட்ட வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி போனார். அவ்வளவுதான். எல்லா ஆர்டிஸ்டும் என்னை வந்து ஒரு முறை, நாங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம், அதென்ன உன்கிட்ட மட்டும் வந்து ஹலோ சொன்னாரு அப்படின்னு. எனக்கு தெரியாதே, ஒருவேளை நான் நின்றுட்டு இருக்கேன்னு சொன்னாரோ என்னமோ தெரியலையே. ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் அ சீட், மேக்கப் பாக்ஸ்லாம் மேல வச்சுட்டு ஐ வாஸ் அபவுட் டு சிட் டவுன். தட்ஸ் when he entered. He didn't say hello hi to anyone. He came straight to me, said hello. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட பேசவே இல்லை. ஃபுல் ஃபிளைட். They were very angry with me. Fan girl தான், லவ்வர் கேர்ல்லாம் கிடையாது. I never believed in love that much. I still think love is very risky. ஸோ அதனால அம்மா அப்பா பார்த்து அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பரத்தை கல்யாணம் பண்ணிட்டேன். ஈவன் இஃப் ஐ கோ பேக் நவ் டு மை ஓல்ட் செல்ஃப், நான் லவ்லாம் பண்ணிருக்க மாட்டேன். பிகாஸ் ஐ எம் லிட்டில் ஸ்கேர்ட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆமா 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 ஆமா. யாராவது ஐ லவ் யூனா என்னங்க நான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் சொதப்பிடுவேன் நான். ஸோ அதனால அதெல்லாம் எனக்கு சரியா வந்திருக்காது. ரஹ்மான் சார் மேல எனக்கு நிறைய ஒரு இருக்கு. ஒரு மதம் மாறி இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட எல்லா புகழும் இறைவனுக்கே, ஆல் க்ளோரி டு காட். அதுதான் வந்து கேத்தலிக்லயும் நாங்க வந்து பிலீவ் பண்ற ஒரு விஷயம். அதனால அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. லவ்வர் கேர்ள் மூமெண்ட்.